Hi sports viewers, welcome back to another series of IPL 2026 countdown. இப்போ நம்ம பார்க்க போற ரேங்கிங் ஆல்ரவுண்டர்ஸ் மற்றும் பவுலர்ஸ்க்கானது அக்ராஸ் ஆல் ஐபிஎல் டீம்ஸ். இந்த சீசன்ல இருக்கக்கூடிய டீம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் மற்றும் பவுலர்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்க போறோம். இத ரெண்டு சீரீஸா பிரிச்சு பார்க்க போறோம். பாட்டம் ஹாஃப் டாப் ஹாஃப்னு சொல்லி ரெண்டு சீரீஸா ரெண்டு வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறோம். முதலாவது வீடியோக்குள்ள போகலாமாங்க. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்களுடைய ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேட்ல வாங்கின ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. முன்னாடி சாம் கரன் இருந்தாரு. அவருடைய இன்ஜுரி அண்ட் ரூல் அவுட் காரணமா டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு தசன் ஷனகா மற்றும் கேப்டன் ரயான் பராக். பராக பொறுத்த வரைக்கும் வெரி மச் பேட்ஸ்மேனா தான் சர்வ் பண்ணுவாரு டீமுக்கு. அதே மாதிரி தான் டாசன் ஷனகாவும். சாம் கரனாவது கொஞ்சம் பந்து வீசுவாரு, நல்லாவே பந்து வீசுவாரு. மெயின் பவுலிங்கும் ஒரு 2-3 ஓவர் தள்ளலாம். அந்த ஒரு விஷயத்த எல்லா மேட்ச்லையும் ஷனகா கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. பட் பேட்டிங்ல ஒரு வேல்யூபிளான அதிரடி காட்டக்கூடிய ஒரு ஆசெட். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு ஆல்ரவுண்டர் ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 37. பட் ரீசன்ட் ஃபார்ம் வித் பால் வந்து ரொம்ப கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ இதுதான் அவங்களுக்கு 10 ஸ்பாட் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம். பிளஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஓவர்சீஸ் பவுலர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஜஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர் மற்றும் குவேனா மஃபாக்கா. இவர் இல்லாம 4வதா ஆடம் மில்னேவும் இருக்கிறாரு. இதுல குவேனா மஃபாக்கா மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபிட்டான யங் பவுலர். பட் அவரு ஐபிஎல் கிரிக்கெட்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாத பவுலர். எக்ஸ்போஸ் ஆன சில மேட்சஸ்லயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. மற்ற 3 பவுலர்ஸும் 16 மேட்சஸ் நின்று ஆடுவாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதான். ஆர்ச்சர் தான் அட்டாக்க லீட் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு சொன்னாலும் எல்லா மேட்சஸ்லயும் அவர் அவைலபிளா இருப்பாரா அல்லது சில மேட்சஸ்ல சிட் அவுட் பண்ணி ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்களான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். மற்ற 2 பவுலர்ஸ்க்கும் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். ஸோ அதுதான் இவங்களுடைய ஓவர்சீஸ் சீமர்ஸ் சைடு இருக்கு. அப்படியே இவங்களுடைய இந்தியன் சீமர்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னா லீட் பவுலரா இருக்க போறவர், டெத் பவுலிங்லயும் யூஸ்ஃபுல்லா சர்வ் பண்ணக்கூடியவர், அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சந்தீப் சர்மா தான் இவருக்கு பேக்கப்பா. குல்தீப் சென் இருக்கிறாரு. இவர் இல்லாம ஒரு யங் பேசரா சுஷாந்த் மிஸ்ராவையும் எடுத்து வந்திருக்காங்க. பிரிஜேஷ் சர்மான் ஒரு யங் அன்கேப் பிளேயரை எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி பேஸ் ஆப்ஷன்ஸை இந்தியா அண்ட் ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. சந்தீப் சர்மாவை தவிர ஒரு பேக்கப்புக்கு ஒரு தேர்ட் சீமர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு கூட ஒரு ஸ்ட்ராங்கான சீமர் இந்தியன் சர்க்யூட்ல இல்ல அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஹோலா இருக்குது இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்லயும் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் கீ ஸ்பின்னரா ரவி பிஷ்ணு இருக்கிறார். அவருக்கு பேக்கப்பா ஒரு யஷ்ராஜ் புனியா மற்றும் விக்னேஷ் புத்தூர் இருக்க போறாங்க. எல்லாருமே லெக் ஸ்பின்னர்ஸ். விக்னேஷ் புத்தூர் மட்டும் லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். மற்றபடி பார்த்தோம் சொன்னா ஆல்ரவுண்டர்ஸ்ல இருக்கிற ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுப்பாரு. ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இவங்க டீம்ல இல்லாமலே இருக்குது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு 10 ஸ்பாட் கொடுக்க முக்கியமான காரணம். அட் நம்பர் 9 இஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். வெரி சாரி டு சே, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த முறை நம்மளால 9th ஸ்பாட் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. பேட்டிங் மற்றும் கீப்பர்ஸ்ல நல்லா பண்ணியிருக்க சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமா பண்ணல. பட் இவங்களுக்கு நேத்தன் எல்லிஸ் இருந்திருந்தாரு, இந்த டோர்னமெண்ட்டுக்கு இன்ஜுரி ஆகாம அவைலபிளா இருந்திருந்தா கொஞ்சம் ஹையர் ஸ்பாட்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு நேத்தன் எல்லிஸுடைய இன்அவைலபிலிட்டி காரணமாக 9th ஸ்பாட் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இவங்களோட லீட் பவுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேட் ஹென்ரி தான் இருக்கிறாரு. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நியூ பால் பவுலர். பெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணக்கூடிய பவுலர். கொஞ்சம் டீசென்டான யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு. நல்ல பேஸ் போட்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வேலிடா இருக்கும். பட் இவருடைய ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் பெரிய அளவுல எஃபெக்டிவ் கிடையாது. அவரு நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்லயே அவரு சஞ்சு மற்றும் கோக்கு எதிராக என்ன பண்ணாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல ஃபாரின் ஸ்லாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமலே இருக்கிறாங்க. ஒரு இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேரை வச்சிருக்காங்க. ஒரு குர்ஜத்மீத் சிங் மாதிரி, ஒரு முகேஷ் சௌத்ரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸா தான் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர் சைட் போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு அன்சல் காம்போஜ் இருக்கிறாரு. பெரிய அளவுல பேட்டிங்ல எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் பவுலிங் எடுத்துட்டாருன்னா இவருடைய பவுலிங் ரொம்பவே சூப்பரா தான் இருக்குது. ஸோ இவர் கண்டிப்பாவே ஒரு வேல்யூபிள் ஆசெட்டா இருப்பார் பவுலிங்ல. ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர்னா ஹையஸ்டாவே ஒரு ஜெமி ஓவர்டன் தான் இருக்கார். ஜெமி ஓவர்டன் நல்லா பேஸ் போடுவாரு. பட் ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூ பர்சன் தான். வித் த பால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. வித் த பேட் நிச்சயமா லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர். இவர் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரியான இந்தியன் அன்கேப் டேலண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ பெரிய அளவுல இவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற சைடு ஒரு ஓவர்டனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆனாலும் அவருடைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் மற்ற சாய்ஸஸ் சொல்லி பார்க்கும்போது 9th ஸ்பாட் கொடுக்கிற லெவல்ல தான் இருக்கு. சோ சிஎஸ்கே அட் நம்பர் 9. 8வது இடத்தை பிடிக்கக்கூடிய டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும்
இவங்களுடைய ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மிச்சல் மார்ஷ் இருக்கிறாரு, அப்துல் சமாத் இருக்கிறாரு, அஸ்வின் குல்கர்னி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இவங்களுடைய பவுலிங்ல ஆல்ரவுண்டர் சைட்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு விஷயம் பெரிய அளவுல வராது. காரணம் மிச்சல் மார்ஷ் பிளேஸ் வெரி மச் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அஸ்வின் குல்கர்னிக்கு அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர் அண்ட் ஓப்பனிங் பவுலர். அப்படி இருக்கிற சூழல்ல கண்டிப்பா அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. காரணம் மேர்க்ரம், மார்ஷ், பூரன் இந்த ஹெவி லோடட் ஹார்ட் ஹிட்டிங் டாப் ஆர்டர். இது காரணமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆயுஷ் பதோனி ஒரு டிங்லி டாப்லி மீடியம் பேஸ், ஒரு மில்கி மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான், ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி தான். பிளஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெயினான வெப்பனா வரிந்தோ ஹசரங்கா இருக்கிறார். இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. ஐபிஎல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல பர்பிள் கேப்காக போட்டி போட்ட ஒரு அட்டகாசமான ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். வித் பேட்டும் கண்டிப்பா லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்படியே பவுலிங் சைடு வந்தோம்னா ஏகப்பட்ட இந்தியன் டேலண்ட்ஸ் வச்சிருக்காங்க. லீடு பை தி எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேசர் முகமது ஷமி. முகமது ஷமி லீட் பண்ண அவருக்கு பின்னாடி மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேஸ் பவுலர்ஸை அடுக்கி வச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய ஃபாரின் டிபார்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவுல பயங்கர ஸ்ட்ராங்கா இல்ல. ஆல்ரவுண்டர் சைடு கொஞ்சம் வீக்காவே இருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிமாறன் சித்தார்த் இருக்கிறாரு, ஒரு டிக்வேஷ் ரத்தி இருக்கிறாரு. டிக்வேஷ் ரத்தி வி ஆல் நோ நல்ல ஸ்பின் பவுலர், பட் கொஞ்சம் டிசிப்ளின் இஷ்யூஸ்ல அடிக்கடி மாட்டக்கூடிய ஒரு பிளேயர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய பவுலிங்கை கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சித்தார்த் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் அன்னோன் பிளேயரா மாதிரிதான் இருக்கிறாரு. நிறைய மேட்சஸ் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா we can tell a lot about him. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இவங்களுடைய பவுலிங்லயும் இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேரை எடுத்து வச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு மோசிம் கான் மாதிரி ஒரு ப்ரூவன் பிளேயர்ஸா இருந்தாலும் இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் உள்ள பிளேயர்ஸ். ஒரு அவேஷ் கானா இருக்கட்டும், ஒரு மோசிம் கானா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மயங்க் யாதவா இருக்கட்டும், ஒரு பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் உள்ள பிளேயர்ஸா இருக்காங்க. ஈவன் தோ தே கேன் கிளாக் அட் 140+. ஸோ ஒரு நல்ல டீம் வச்சிருக்காங்க. ஈவன் முகமது ஷமி கூட இன்ஜுரி கன்சர்ன் உள்ள ஒரு பிளேயரா தான் இருந்துட்டு இருந்தா ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் வெல். ஸோ இதனாலேயே இவங்களுக்கு 8th ஸ்பாட் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. 7வது இடத்தை பிடிக்கிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து இவங்களுடைய பவுலிங் அட்டாக்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேல். லோ டவுன் தி ஆர்டர்ல கொஞ்சம் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாரு. வி ஹவ் சீன் தட் இன் ஐபிஎல் இந்த ரீசெண்ட் இயர்ஸ். அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்போனன்ட் இன் டெத் பவுலிங். அவருக்கு பக்கபலமா ஃபாரின் சாய்ஸ்ல இஷான் மலிங்கா. லாஸ்ட் சீசன்ல பெஸ்ட் பவுலரா இருந்தவரு எஸ்ஆர்ஹெச்க்கு இஷான் மலிங்கா தான். ஸோ அலாங் சைடு ஹர்ஷல் பட்டேல். இவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. பிளஸ் இவங்களோட கேப்டன் பேட் கமின்ஸோடைய இன்ஜுரி அண்ட் இன்அவைலபிலிட்டி ஃபார் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ சீசன், அது எல்லாமே வந்து இவங்களை வந்து 7th பிளேஸை நோக்கி தள்ளி இருக்குது. இவங்களுக்கு பேட்டிங் இது ஆல்ரவுண்டர் சைடுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்கேஆரை தவிர, நிதிஷ்குமார் ரெட்டியை தவிர பெரிய அளவுல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சாய்ஸஸ் இல்ல. இருக்கிற எல்லாருமே ஸ்பின் பவுலர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இதனாலேயே 7th ஸ்பாட்டா கொடுக்கணும். அட் நம்பர் 6 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டா வேற லெவல்ல வச்சிருக்காங்க. ஒரு மிச்சல் ஸ்டார்க்கை வச்சிருக்காங்க, ஒரு லுங்கி இங்கிடி வச்சிருக்காங்க, ஒரு முகேஷ் குமார் வச்சிருக்காங்க, ஒரு டி நட்ராஜன் வச்சிருக்காங்க. யாரை வச்சு விளையாட வைக்க போறாங்க இது பத்தாதுன்னு ஒரு கயல் ஜெமிசனை வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல பேஸ் பவுலர்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நல்ல ப்ரூவன் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. பட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிச்சல் மார்ஷ், ஒரு மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும், ஒரு மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், ஒரு லுங்கி இங்கிடியா இருக்கட்டும், ஐபிஎல்லயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸா இருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் நல்லா கலக்கி இருக்காங்க. லுங்கி இங்கிடி வேர்ல்ட் கப்ல பவுலிங் நல்லா போட்டதுனாலேயே கண்டிப்பா இவங்களுக்கு 6th ஸ்பாட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. மற்றபடி மற்ற பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இன் அண்ட் அவுட்டா இன்ஜுரி ப்ராப்ளம்ஸோட அப்படி இப்படிதான் இருக்கிறாங்க. அப்படியே இவங்களுடைய ஆல்ரவுண்டர் சைட் போனோம்னா இவங்களுக்கு தரமான ஆல்ரவுண்டரா அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கூடவே சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. பிளஸ் ஒரு விப்ராஜ் நீகம் இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த லெக் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஆஃப் ஸ்பின் சொல்லி பார்த்தோம்னா தேவைப்பட்ட ஒரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பவுலிங் போடுவாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இவங்க டீமுக்குள்ள இருக்குது. நம்ம ரஞ்சி மேட்சஸ்ல பார்த்தோம், கருண் நாயர் கூட அப்பப்போ சில பவுலிங்லாம் போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஸோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் சர்ப்ரைஸான திங்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஒரு அசுதோஷ் சர்மா இருக்கிறாரு. பிளஸ் ஒரு சமீர் ரிஸ்விக் அண்ட் பவுல் லிட்டில் பிட், இப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுடைய பவுலிங்கை பார்த்தோம்னா
கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஆல்ரவுண்டர் சைடு பார்த்தோம்னாலும் பெரிய அளவுல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸை வச்சு நல்லா மேக்கப் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு 6th ஸ்பாட். ஸோ முதல் 5 டாப் 5க்கான வீடியோவை அடுத்த வீடியோல கொடுக்க இருக்கிறோம். ஸோ இந்த பாட்டம் ஹாஃப் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்ன கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.